வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த புட்டிங்கை ஜிலட்டினோ அகர் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பால், நல்லா வெதுன்னு சேர்த்துருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடரில் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி விழும், ஸோ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இதோட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பால் நல்லா பாயிலிங் ஸ்டேட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கொக்கோ பவுடர் மிக்ஸ் இதில் சேர்க்க முடியும். இது சூடாக இல்லாமல் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வராது, புட்டிங் செட் ஆகாது. பால் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்க கொக்கோ பவுடர் மிக்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்த உடனே பாருங்கள் அது பபிளாக ஆரம்பிக்கணும். இதில் செட்டிங்க்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஜிலட்டின் சேர்க்காதனால இது பர்ஃபெக்டான டெம்பரேச்சரில் குக் ஆனால் மட்டும்தான் நல்லா செட் ஆகும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா திக்காயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூலாக ஆரம்பித்தோடனே நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அடுப்புலேருந்து எடுத்த உடனே நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். பவுலில் மாற்றுறதுக்கு முன்னாடி பவுலில் நல்லா க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா மேலே செட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. இது கூலானதுக்கப்புறமா நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பாருங்கள் எப்படி செட் ஆகிருக்குன்ட்டு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பார்க்கவே வாவாக இருக்குது. எவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இது மேலே கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த ஒரு சாக்லேட் புட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.